டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன். இந்த டிஜிஎம்ஓவை சார்ந்த விமானப்படையாக இருக்கட்டும், கப்பற்படையாக இருக்கட்டும், இல்லை காலாட்படையாக இருக்கட்டும், இந்த தலைவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச 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 இந்தியர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம அடிச்ச அடி சாதாரண அடி கிடையாது, மரண அடி. பாகிஸ்தானால் திரும்ப எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம எங்கேயோ அடிச்சிருக்கோம். அதனால் அவன் அலறி துடிச்சிருக்கான். அதை உலக நாடுகள்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி இந்தியாவின் பக்கம் இந்த போரை வளரவிடாமல் தடுப்பதற்கு என்னமோ செஞ்சுருக்காங்க. அதனால் இது சீஸ்ஃபயராக உருவாகியிருக்கு அப்படிங்கிறது தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2 தியரியை சொல்கிறார். அது 1000 வருஷம் பகை. அவங்களா அடிச்சுக்கிடுவாங்க, கொஞ்சம் நேரத்தில் அவங்களா சேர்ந்துக்கிடுவாங்க, இதில் நம்ம போக வேண்டாம்னு சொல்லியிருந்தார். ஜேடி வான்ஸ் அவர்களும் இதே வார்த்தையை சொல்லியிருந்தார். 3வது ஒரு நாடு அங்கே போகணும்னு தேவையே கிடையாது, அவங்களே அடித்து முடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு அலார்மிங் இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் மனிதர்களுடைய உயிரை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியலை. இரவு முழுக்க நான் பாகிஸ்தான், இந்தியா இந்த 2 தலைவர்களோட பேசினேன். அதன் அடிப்படையில் தான் 2 பேருமே இப்போ சீஸ்ஃபயருக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க.